ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் கிருத்திகா யோகா இன்ஸ்ட்ரக்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா நெக் பெயின் வந்து எப்படி யோகாவில் வந்து சரி பண்ணலாம் அப்படின்றத தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். மேஜராக பார்த்திங்கன்னா நெக் பெயின் பார்த்திங்கன்னா மேஜர் இஷ்யூ எதில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நெக்கில் வந்து C5 and C6 அப்படி இல்லைனா C6 and C7 வருது, சர்விக்கல் போனில் வருது, சர்விக்கல் ஸ்பான்டிலோசிஸ் இதில் தான் வருது. நெக்கோட போன் வந்து தேஞ்சிருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து கம்ப்ரெஷன் அதாவது ஜாம் ஆகிருக்கலாம். இந்த பிரச்சனையினால தான் உங்களுக்கு வந்து நெக் ப்ராப்ளம் வருது. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர ஸ்ட்ரெச்சஸை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும், உங்களுக்கு வந்து சரியாயிடும். நெக் பெயின் இருக்கும் போது மட்டும் பண்ணக்கூடாதுங்க, இதை வந்து எப்போவுமே பண்ணுறது நல்லது. தினம் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் எப்படி நீங்கள் டேப்லெட் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி இதை பண்ணுறது ரொம்பவே நல்லது. வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸை வந்து நல்லா அப்படி ப்ரேயர் பொசிஷனில் வச்சுக்கிட்டு இதுலேருந்து நெக்கை அப்படியே மேல் நோக்கி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். உங்கள் ஃபிங்கர்ஸால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஒரு 15 to 20 கவுண்ட்ஸ் நீங்கள் இதுலேயே அப்படியே ஹோல்ட் பண்ணணும். நல்லா ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கணும். அப்படியே ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் வந்து 15 to 20 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து டவுன்வர்டில் உங்கள் கையை ரெண்டுத்தையும் இன்டர்லாக் பண்ணி நல்லா ஹெட்டில் கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓவராக ப்ரெஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ உங்களால் மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்தா போதும். ரொம்ப வலிக்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடாது. எல்போஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓவர் ப்ரெஷரும் கொடுக்காதீங்க. இதுவும் அதே மாதிரி 10 to 15 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைட் ஸ்ட்ரெச் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் கை அப்படி ரைட் ஒரு லெஃப்ட் நீங்கள் வச்சு நீங்கள் லெஃப்ட் சைடு அப்படியே ஜாயின் பண்ணி திருப்புங்க. அப்படியே லெஃப்ட் சைட் பெண்ட் பண்ணுங்கள். நல்லா 15 to 20 கவுண்ட்ஸ். இதில் வந்து உங்கள் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்தா போதும். இந்த சைட் மசில்ஸ் எல்லாமே நல்லா ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். ரிலாக்ஸ். உங்களோட ரைட் சைட் நல்லா ஒரு ஸ்ட்ரெச் கொடுங்க. அதே மாதிரி 15 to 20 கவுண்ட்ஸ் நல்லா டீப்பாக இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்ட்ரெச் பண்ணும் போது ரிலாக்ஸ். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைட் ஃபுல்லாக டேர்ன் பண்ணி டவுன்வர்டில் ஃபேஸ் பாருங்கள், கீழே பாருங்கள். இந்த பொசிஷன்லேருந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்டை வச்சு கீழே ப்ரெஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் நல்லா கீழே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது வேறு மசில்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவாக வருது, நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். நல்லா ரிலாக்ஸ். நார்மல் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன். இப்போ நான் வந்து நெக்கில் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ரைட் சைடு நல்லா டேர்ன் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். பின்னாடி உங்களால் எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ நேரம் பாருங்கள். 15 to 20 கவுண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நல்லா டீப் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன். ரிலாக்ஸ். சென்டர் வாங்க. அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைடு அதே மாதிரி 15 to 20 கவுண்ட்ஸ். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரென்தனிங். நெக் ஸ்ட்ரென்தனிங் பார்க்க போகிறோம். நெக் ஸ்ட்ரென்தனிங்கும் போது உங்களோட ரைட் ஹேண்ட் வச்சு உங்களோட ஃபோர்ஹெட்டில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணும் போது உங்களோட நெக் பேக்வேர்டில் போகக்கூடாது, ஃபார்வர்ட்லேயும் வரக்கூடாது. சென்டரில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கணும். அதாவது உங்கள் கையில் நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் நீங்கள் ஃபார்வர்ட்லேருந்து பேக்வேர்ட் கொடுக்குறீங்களோ அதே பேக்வேர்ட்லேருந்து ஃபார்வர்டு வந்து உங்கள் ஹெட்டால் நீங்கள் வந்து முன்னாடி தள்ள பார்க்கணும். அப்போ வந்து சென்டரில் இருக்கும். நீங்கள் வந்து இது பெட்டர் வந்து நீங்கள் மிரரில் பண்ணுறது நல்லது. உங்கள் ஹெட்டு மூவ் ஆகுதா, சென்டர்லேயே இருக்கா அப்படின்றத பார்க்க. எவ்வளோ ப்ரெஷர் உங்களால் கொடுக்க முடியுமோ நீங்கள் அவ்வளோ ப்ரெஷர் நீங்கள் கொடுக்கலாம் ஒரு கை வச்சு. இதை வந்து ஒரு 15 to 20 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையே வந்து ஹேண்ட்ஸை இன்டர்லாக் பண்ணி பேக்லேருந்து ஃபார்வர்ட் தள்ளணும். பேக்லேருந்து நீங்கள் ஃபார்வர்ட் தள்ளுறீங்க அப்படின்னா அந்த பேக்லேருந்து ஃபார்வர்ட் தள்ளும் போது உங்களோட நெக் இப்படி ஃபார்வர்டில் வரக்கூடாது, சென்டர்லேயே தான் இருக்கணும். அந்த அளவுக்கு எவ்வளோ பேக்வேர்டில் ப்ரெஷர் உங்கள் கையில் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஹெட்டில் வந்து உங்களுக்கு பேக்வேர்டில் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கும் நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா தான் சென்டரில் உங்களுக்கு வந்து வரும் நெக்கு. இப்போது ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்க போகிறீங்க. சேம் அதே மாதிரி இப்படி நெக் இப்படி மூவ் ஆகக்கூடாது, சென்டர்லேயே இருக்கணும் உங்கள் ஹெட்டு. இதே மாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட் ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கும் உங்கள் ஹெட்டுக்கும் ப்ரெஷர் கொடுக்கணும். அகெயின் லெஃப்ட்லேருந்து ரைட் அதே மாதிரி சென்டரில் தான் இருக்கணும் உங்கள் ஹெட்டை. மூவ் பண்ணாதீங்க. ரிலாக்ஸ்.
இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்ட்ரெச்சஸை நீங்கள் ரெகுலராக நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே போதும். இது 3 டைம்ஸ் கூட பண்ணலாம். பெட் டைமுக்கு முன்னாடி இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டு கூட பண்ணலாம். படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பண்ணுங்கள். எழுந்த உடனே பெட்லேயே பண்ணுங்கள். இப்போ ஆஃப்டர்நூன் நீங்கள் நாப் எடுக்கிறீங்க, இல்லைனா ரிலாக்ஸ் பண்ணுறீங்கன்னா, டிவி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் இதை பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து நல்லா நெக் ஸ்ட்ரென்த்தனே ஆகும், நெக் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இதை நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே போதும். உங்களுக்கு நெக் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். வராமையும் நம்ம தடுக்கலாம். இதே மாதிரி ஒரு நல்ல எபிசோடில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.